எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பால் ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 லிட்டருக்கு பால் சேர்க்க போகிறேன். அதனால் கெட்டியான பாலாக இருக்கணும். அதே மாதிரி நான் 1/2 கப்புக்கு சீனி சேர்க்க போகிறேன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட் இதுக்கு. ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல 1 லிட்டர் பாலை வந்து அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கிறங்க. ஊற்றி அடுப்பை வந்து கொஞ்சம் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சா போதும். இல்லைனா பால் கீழே அடி பிடிச்சி ப்ரௌனாக மிதக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி உடன் ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணி நல்லா கிண்டுங்க. அப்போ தான் அதில் வந்து பாத்திரத்தில் சட்டு விழாது. பாருங்கள், பால் எவ்வளோ நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம சீனியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட்டர் ஸ்பூனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி ஸ்பூன் அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா பால் பொங்கி வராது. இது மாதிரி பேன்லையும் ஸ்க்ராச்சஸ் விழாது. இப்போ பால் நல்லாவே சுண்டிருச்சு நமக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் இதை ஆற வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி இருக்கா, நல்லா கெட்டியாக வேறு இருக்கா. இதை இப்போ நம்ம குல்ஃபி மோடில் நம்ம ஊற்ற போகிறோம். நீங்கள் சுகர் பலகை வந்து ஜாங்கிரி சேர்க்கலாமான்னு கேட்கலாம். ஜாங்கிரி சேர்த்து அது வந்து பால் ஐஸ் மாதிரி வராது, ஒரு மாதிரி மஞ்சள் கலர் ஐஸ் மாதிரி வந்துடும். அது அப்படி கூட நீங்கள் சேர்க்கலாம். சுகர் பலகை நம்ம வெள்ளத்தையும் கூட உருக்கி சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து இதை குல்ஃபி மோடில் ஊற்றிட்டேன்னா இதில் நான் என்ன பண்ண போனால் பாலித்தீன் பேக்கை மேலே போட்டு ரப்பர் பேண்டை வச்சு கெட்டியிருக்கேன். அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அதில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கேன். இது நம்ம ஃப்ரீசருக்குலாம் அட்லீஸ்ட் குறைஞ்சது 8 மணி நேரமாக வைக்கணும், ஃப்ரீசருக்குள்ள, நாட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இப்போ நம்ம அது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சா, இதை நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்ல ரூம் டெம்பரேச்சர் அளவு தண்ணி எடுத்து கழுத்தளவுக்கு நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா குல்ஃபி மோடு ஈஸியாக அதில் வந்து லூஸ் ஆகி வந்துடும். இப்போ நமக்கு அருமையான பால் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் ஐஸ் இந்த சம்மர் டைமில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய, வீட்லேயே பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் ரெசிபி இது. கட்டாயம் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.